இண்டஸ்ட்ரி மாறும்னு சொல்றேங்க இந்த வருஷம். பொலிட்டிக்கல் மாறுமா? விஜய் சார் அரசியல் வராரு, பொலிட்டிக்கல் மாறினா என்ன கொஞ்சம் நிச்சயமா மாற்றம் வரும். ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காது. எந்த பத்திரிகை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது நடக்கவே நடக்காது. ஆப்பு சரியான ஆப்பு. வந்த ஒண்ணு நல்லா ஜாலியா பேசிக்கின்னு பார்த்தேன். ப்ரொடியூசர் வந்து குறை சொன்னாரு, அது கூட ஏத்துக்கலாம். அனுமோகன் சார் வந்தாரு, டக்குன்னு ஹீரோ எல்லாம் மூக்கம் நுழைக்கிறாங்க, அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த ஹீரோ மூக்கம் நுழைச்சாரா? அவரு டப்புன்னு எழுந்து சொல்றத பார்த்தா ரொம்ப குடைச்சல் கொடுத்துப்பாரு போல இருக்கே. சரி, நான் கிளம்பிட்டேனா? ஃப்ரெண்டு தான் நம்ம. எத்தனை வருஷம்னா? பல வருஷம் இருக்கும். ஸ்ட்ரைட்டா வந்து இல்ல அவரு சொன்னார்ல, அவருடைய வழி இருக்கும். அது ஹீரோக்கள் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கறது ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கு. அவருக்கும் எப்படின்னா அவர் சொன்னார்ல, நேரத்துக்கு ஆரம்பிக்கணும், எந்த விஷயமும் டைம் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்குல்ல. அங்க வந்து எல்லா டெக்னீஷியனும் கரெக்டான டைமுக்கு வருவாங்க அப்படின்றது நம்ம புஷ் பண்ணுவோம். எனக்கு ஷார்ப்பா 6 மணிக்கு எல்லாரும் இருக்கணும், நான் போயிடுவேன். ஓகே, நான் என் டீம் வந்து 6 மணிக்கு உள்ள இருப்போம், லொக்கேஷன்ல 6 மணிக்கு இருப்போம் நாங்க. ஓகே, பட் ஒவ்வொருத்தரா வருவாங்கல்ல, எங்களால் அந்த டைம் எக்ஸாக்டா ஸ்டார்ட் பண்ண முடியல. நான் கோவப்பட மாட்டேன், ஏன்னா கோவப்பட்டா வேலை நடக்காது. போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க கிட்ட சிரிச்சுட்டே வேலை வாங்க வேண்டிய கடமை என்ன இருந்தது. ஸோ அந்த டைம் கூட விடாதீங்க, கோவப்படுங்க, நீங்க வந்துட்டு கோவப்பட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன புஷ் பண்ணாரு. ஸோ இந்த தலையீடு தான். ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு, அது கூட பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கால் மேல கால் போட்டுட்டு ஓகே பொறுமையா பண்ணலான்ற மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு அவர் எங்களுக்கு கொடுக்கல. அதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க. மற்றபடி எந்த தலையீடு இல்லை தலைவா. நீங்க ஏதாவது கேட்குறீங்கன்னா சொல்லுங்க, கான்ட்ரவர்சி நான் அவட சொல்றேன். சொல்லுங்க. இல்ல ஏதாவது வேணும்தான் சொல்லுங்க. இல்ல பணம் போட்ட ப்ரொடியூசர் கேட்குறோம். சொல்லுங்க சார். மிச்சம் பண்ணலாம், அதுக்குன்னு இந்த லைன்ஸ்ல கூடவா நீங்க ஆங்கரா வந்து நிப்பீங்க? இங்க ஸ்டார்ட் பண்றீங்க. இது நீங்க காசு மிச்சம்னு பாக்குறீங்க, நான் இது குவாலிட்டி ஆஃப் ஒர்க்னு பாக்குறேன். இல்ல அடுத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இல்ல, அது நீங்க கொடுத்துருக்கலாம்ல காசு அவங்களுக்கு. நான் அது கொடுத்துறேன் சார். பண்ணிருக்கலாம்ல. ஆங்கர் நாங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்து நான் வீட்டுல உட்கார சொல்லிட்டேன். ஓ, காசு கொடுத்து வீட்டுல உட்கார சொல்லிட்டீங்க? அப்படிலாம் இல்லைங்க. இல்ல நல்ல ப்ரொடியூசரா இருக்கீங்க. இல்ல அப்படி கிடையாது. சரி, நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3-4 பிரஸ் மீட் பாப்பீங்க. எனக்கு தெரியும் உங்க பிசினஸ் எவ்வளவு டயரிங்கா இருக்குன்னு. ஒரு நாளைக்கு 4-5 படம் பாப்பீங்க. அதனால உங்களை கொஞ்சம் என்கேஜிங்கா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் பண்ணேன். இது ரொம்ப யூஸ்வலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நான் தப்பு சொல்லல சார். ஆல்ரெடி படத்துல 200 பேருக்கு வேலை கொடுத்துட்டேன் சார். ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா கஷ்டம். இல்ல நிறைய நடிகர்களை இங்க வந்து ஒரு நடிகர் வந்து இவ்வளவு கேட்டாரு, கிலோமீட்டர் கேட்டாருன்னு ஏன் பேரை சொல்றதுக்கு நீங்க எல்லாம் தயங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் தயங்கல சார். என் பியர் இவர் பேர் ரிப்பேர் ஆயிரும். இல்ல சார், என் பேர் சூப்பர் பேர். நான் கடைசி வரைக்கும் இல்ல சொல்லலாம் சார், எனக்கு அந்த பயமே கிடையாது. பட் என் பிஆர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால நான் சொல்லல. சக்சஸ் மீட்டர் நான் சொல்றேன் வச்சேன்னா. ஏன்னா இப்போ இந்த சினிமாவில் நிறைய கல்ச்சர் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, எனக்கு எல்லாம் புதுசா இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் கல்ச்சர் என்னன்னா, இப்போ இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜ்ல ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி போஸ்டரும் இருக்கு. அதை நான் கேட்டேன், ஏன்பா பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு. படம் சக்சஸ் ஆனதானே ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி போடணும் அப்படின்றாங்க. அது நம்ம படத்துக்கு இருக்காது. ரன்னிங் சக்சஸ்ஃபுல்னு எல்லாம் சொன்னாதான் அந்த போஸ்டரே வெளியே வரும். சும்மா 4 நாள் கழிச்சு அது டெம்ப்ளேட்டெல்லாம் விட மாட்டேன். இல்ல சக்சஸ் மீட் தான் எனக்கு. இது சக்சஸ் மீட் தான். ஏன்னா என் படம் ரிலீஸ் ஆகுதே சக்சஸ் தான் எனக்கு. என்னுடைய 45 வருஷ அனுபவத்துல எத்தனையோ காம்பேர் பார்த்திருக்கேன். உண்மையிலே பெர்ஃபெக்ட்டா காம்பேர் பண்ண ஆங்கர் நீங்க தான். நீங்க பாராட்டிருக்கீங்க சார், பெரிய விஷயம் சார். இது இல்ல ஏகப்பட்ட செய்திகளை சொல்லியிருக்கேன், அவருக்கு தெரியல. அதுதானே தவிர மற்ற ஒண்ணு இல்லை. கான்ட்ரவர்சினா அவ்வளவு கான்ட்ரவர்சி, ரொம்ப தெளிவா. என்ன பெப்சி அளவுக்கு போயிட்டீங்க. நீனே நிறுத்துறது நானே நிறுத்த ஷூட்டிங் சொன்னீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நன்றி சார். நான் உங்களை எதிர்பார்க்கல சார். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பண்ணது சார். எனக்கு அது பேசுனது டிஃப்ரெண்டா தெரியல சார். எல்லாருமே மனுஷங்க தானே. பெப்சியா இருக்கட்டும், சேம்பரா இருக்கட்டும், நாங்க இருக்கட்டும், எல்லாருமே ஹியூமன் பீயிங், எல்லாருமே சமன்னு சொல்ற ஆள் நான். அதனால எனக்கு யாருமே வந்து, அதனாலதான் பெரிய படம் சின்ன படம்லாம் ரொம்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாருமே ஒண்ணு, பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் எல்லாரும் இப்படிதானே சாப்பிடுறோம். இப்படி சாப்பிடுறவங்க எல்லாருமே ஒண்ணுதான். அதனால நான் இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் நான் கேட்பேன் சார். நான் சொன்னது தப்பு இல்ல, ரைட் தானே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து வெற்றி பெறும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுங்க,
2026 இந்த ஆண்டு வந்து கலைத்துறை அதுவும் சினிமா துறைக்கு மிக அருமையான ஆண்டு. கை தட்டுங்கண்ணா. அண்ணா என்னங்கண்ணா, அப்புறம் எதுக்கு நான் ஜோசியம் சொல்லணும்? 26ஆம் ஆண்டு என்பது வந்து மிகச்சிறந்த ஆண்டு, திரையுலகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். அந்த ஆண்டில் இவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க, ஒரு புதிய யூனிட் களத்தில் இறங்குது. ஸோ சின்ன படங்களும் சூப்பர் ஹிட் ஆகும் என்ற ஒரு பெயரை இந்த கிரீன் லேபிள் வாங்கியே கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்கும். நான் டைட்டில் மாத்திட்டேன், ஆடியன்ஸ் ரிப்போர்ட் கிரீன் லேபிள் தான். நான் ரெட் லேபிள் சேர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அடுத்தது கிரீன் லேபிள் வைங்க. இண்டஸ்ட்ரி மாறும்னு சொல்றேங்க இந்த வருஷம். பொலிட்டிக்கல் மாறுமா? விஜய் சார் அரசியல் வராரு, பொலிட்டிக்கல் மாறினா எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும். நிச்சயமா மாற்றம் வரும், ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காது. அப்போ விஜய் சார் வாய்ப்பு நீங்க எதை வச்சு கேட்கணும் தெரியுது, அது நடக்காது. நடக்காது. நிச்சயமா நடக்காது. அதாவது மாறுதல்கள் வரும் என்பது, இப்ப நான் ஒண்ணு நினைப்பேன் நடக்காது, இவர் ஒண்ணு நினைப்பேன் நடக்காது, அவங்க ஒண்ணு நினைப்பேன் நடக்காது. ஆனா ஏதாவது ஒண்ணு நடக்குமல்ல, அந்த நடக்கிறது நல்லதாவே நடக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில எல்லாரும் அப்படியே ஓஹோன்னு எந்த பத்திரிகை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது நடக்கவே நடக்காது. ஆப்போ ஆப்பு, சரியான ஆப்பு. அதாவது பாரதி ராஜா, பாக்யராஜ், ஏன் அனுமோகன் எல்லோருமே கதை, வசனம், டைரக்ஷன். என்ன காரணம்னா, ஒரு கதாசிரியர் இயக்குனர் ஆகும்போது அவருடைய கதையை முழுமையா எடுப்பார். இப்போ உங்க கதையை வாங்கி அவர் எடுக்கும்போது அது உங்களுக்கு உடன்பாடா இருந்துச்சா? இல்லை, உடன்படாதான் தான் இருந்தது சார். என்னன்னா, அவங்க சார் சொன்ன மாதிரி முன்னாடி அது பிரிஞ்சுதான் இருந்தது. எழுத்தும் இயக்கமும் ஒரு கிரியேஷனா டெக்னிக்கலாவே வேறு வேறு திறமைகளாக தான் ஹாலிவுட்ல எல்லாமே இருக்கு. முதல்ல ஒரு நாவல் வரும், நாவல் இருந்து அடாப்டட் ஸ்கிரீன் பிளேக்கு ஒரு சினிமா பர்சன், ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் கேஸ்டிங்கு, டைரக்டர் எல்லாமே அப்புறம் தான் வருவாங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு திருப்தியான ப்ராசஸாக தான் இருந்தது சார். நான் கேட்கறதுன்னா, ஸ்ரீதரன் எடுத்துங்க, கேஎஸ் கோபால்சன் எடுத்துங்க, எல்லோருமே அந்த கதை வசனம், கதை திரைக்கதை வசனம் மூலமா தான் வந்தாங்க. இதுக்கு இன்னொரு காரணம், நான் டைரக்டர் கேட்கணும், அந்த கதைக்காரர்கிட்ட கேட்கும்போது, சார் என்னுடைய கதையை நான் தான் சார் எடுக்க முடியும், அது மட்டும் இல்ல ரைட்ஸ் எனக்கு. இப்ப நாளைக்கு இந்த படம் வெற்றி பெறும்போது இன்னொரு மொழிக்கு போகும்போது உங்களுடைய உரிமை என்னவா இருக்கும்? நீங்க முதல் சொன்னீங்களே எங்க கதை நான் எடுக்கணுங்கிறத விட ரெண்டாவது சொன்னீங்களே சார், அந்த ரைட்ஸ் எடுக்குங்கிற பிரச்சனைகள் தான் நிறைய பேர் அதுக்குள்ள அந்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னே வந்துச்சு. கலைஞர் அவர்கள் எழுதும்போது, அண்ணாதுரை அவர்கள் எழுதும்போது, ஈவன் பாக்யராஜ் சார் பிகினிங்ல நிறைய கதைகள்லாம் கொடுத்து அப்புறம் தான் இயக்கத்துக்கு வந்தாரு. ப்ராசஸாவே வந்து ஒரு டைரக்டர் தான் கதை எழுதணுங்கிறது கிடையாது சார். கதை, திரைக்கதை இன்னொருத்தருதாவும் டைரக்டரா இன்னொருத்தரும் இருக்கிறது தான் ஆக்சுவல் ப்ராசஸ். சார் பொன்பாசிவன் சார், உங்களுக்கு தான் இந்த கேள்வி சார். தமிழ் சினிமால மட்டும்தான் வந்து இயக்குநர்களே கதை, திரைக்கதை, வசனம் எழுதுறாங்க. ஆனா கதையாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது கர்நாடகால, கேரளால, மலையாளம் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி மராத்தி இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா கதையாசிரியர்களுக்கு ஆனா அங்கீகாரம் கிடைக்குது. பட் இந்த மாதிரி ஒரு திருப்பம் தொடர்ந்தால் நல்லா இருக்கும் தமிழ் சினிமா அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கான அங்கீகாரம் இருக்காது? இல்ல, இதான் முதல் இப்பதான் கதை, திரைக்கதை எழுதி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா இது ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுவா இருக்கும். வேறு வேறு தளங்கள்ல இருந்து கதைகளோட ஆட்கள் வருவாங்க, வித்தியாசமான சினிமாக்கள் வரும். மலையாளம் இண்டஸ்ட்ரி, ஈவன் தெலுங்குலயும் நிறைய அந்த மாதிரி ரைட்டர்ஸ்க்கான இது இருக்கு. தமிழ்ல நிஜமாலுமே கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் வேணும்னா நீங்க நிறைய ரைட்டர்ஸ்க்கு கிட்ட நிறைய ரைட்டர்ஸும் உள்ள வருவாங்க. நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க கதைகள் வச்சுக்கிட்டு. அவங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து டெக்னிக்கல் குவாலிட்டி தான் கத்துட்டு வர முடியாத, எழுத்து மட்டுமே வர்ற ஆட்களும் இருக்கிறாங்க. சில பேர் பிரமாதமா படம் எடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு எழுத்தாளர் தேவைப்படும். இது நிஜமாலுமே ரெண்டு விதமான டேலண்ட். இண்டிவிஜுவல் ரைட்டர்ஸ் வருது இண்டஸ்ட்ரிக்கு, அதுவும் கண்டென்ட் தேவைங்கும் போது ரொம்ப தேவையான சமாச்சாரம் தான் நான் நினைக்கிறேன் சார். இன்னொரு கேள்வி சார், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால வந்து பிளாகரிசம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதாவது ஒருத்தரோட கதையை மொத்தம் வந்து திருடுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய கதை திருடுற பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதை நீங்க ஒரு கதையாசிரியரா எப்படி பாக்குறீங்க சார்? அதுக்கு என்ன ஒரு வழி பண்ணலாம்? ஆல்ரெடி இருக்கு சார், நம்ம ரெஜிஸ்டர் ப்ராப்பரா பண்ணிக்கிட்டாலே அது நடக்காது. பண்ணது கூட நிறைய கோர்ட் கேஸ் போகுது சார். பாத்தீங்கன்னா கதை திருடு அப்படின்னு போகுது. நீங்க ஹைகோர்ட் பக்கமா போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. புரியுங்களா? இதுதான் நடக்குது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கதையாசிரியரா? ஏன்னா கதை திருடுன்றது இப்ப ஒரு பெரிய பிரச்சனை சார். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், புதுசா வர டைரக்டர்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க கதை திருடு போயிடுச்சுன்னு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி திருட்டு தானே, அதுக்கு பேரு திருடுறவங்களுக்கு திருடன் தான் சொல்ல முடியும்.
பட் நிறைய நம்ம பாதுகாப்பா இருந்துக்க வேண்டியதா இருக்கு. வீட்டை பூட்டிக்கிற மாதிரி நம்ம கதையும் பத்திரமா வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான். அது சினிமா பத்தி இவ்வளவு பேசுறோமே, டிக்கெட் ரேட் எல்லாம் பேசுறோம்ல, இனிமேல் சினிமா என்ன ஆகும் தெரியுங்களா? இன்டர்வல் வரைக்கும் 120, இன்டர்வலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 120. பாதி வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்ட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா மிச்சம். செகண்ட் ஹாஃப் பார்க்குற மாதிரி 240 ரூபா கொடுக்கணும். இப்படியெல்லாம் சினிமா வந்தாலும் வரும். நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஃபேமிலி இன்னைக்கு ஒரு சராசரி ஒரு மீடியம் ஃபேமிலியில் ஒரு 4 பேர், 2 குழந்தைகளோட 4 பேர் போகிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஒரு படம் பார்க்கறதுக்கு 4 பேருக்கு 150 ரூபா டிக்கெட் போட்டால் என்னாச்சு? 600 ரூபாச்சா? அவ்வளோதான் செலவு பண்ண முடியும். மீறி போனால் உள்ள ஒரு 200 ரூபா செலவு பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு. ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போயிருக்கு, படம் பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சும்மா விழுந்து சிரிக்குது, அவ்வளவு காமெடி. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணா பயங்கர காமெடி செகண்ட் ஹாஃப்ல. ஆனா குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கு, சிரிக்கல. ஏன்னா இன்டர்வல்ல அங்க அப்பா வந்து பாப்கார்ன் வாங்கி தரல. 300 ரூபா 400 ரூபாய் பாப்கார்ன் வாங்கல, குழந்தை அழுகுது. அப்போ ஒரு ஃபேமிலி என்பவங்க ஒரு 500 ரூபா 600 ரூபா மீறி போனா ஒரு 800 ரூபா ஒரு ஃபேமிலி படம் பார்க்கறது போய் 2500 ரூபா தூக்கிட்டு போக வேண்டியது இருக்கு. எப்படி தியேட்டருக்கு வருவாங்க? ஃபர்ஸ்ட் ரீசனே சார், தியேட்டர் கிரௌடு வர முதல் காரணமே இந்த தியேட்டர்ல வந்து ரேட்டை குறைக்கணும். காபி டீல இருந்து நான் சொல்றது அதுதான். இதுக்கு வந்து எந்த தயாரிப்பாளர்களோ எந்த தியேட்டருக்காரங்களோ அதுக்கு வந்து இது எடுக்கிறதே இல்லை, ஒரு முயற்சி எடுப்பதே கிடையாது. ஏன் அதே காப்பி தானே வெளியே குடிக்கிற 30 ரூபா காப்பி தான் அவனும் கொடுக்குறான். அப்புறம் எதுக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ தியேட்டருக்கு பப்ளிக் வராத முதல் காரணமே இந்த தியேட்டர் தான் சார். அந்த படம் அப்புறம் சார் இங்க பாருங்க, ஆடியன்ஸ் வந்து எல்லா மூவியும் பாக்குறாங்க. மெயினா வந்து ரீலீஸ் மூவி இருக்கு பாத்தீங்களா, மங்காட்டான்னு சொல்லக்கூடிய மூவி, அதால கில்லின்னு சொல்லக்கூடிய மூவி 4 வாரம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சார். எல்லா தியேட்டர்லயுமே வந்து முக்காவாசி தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து இது பண்றாங்க. ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும் போது இப்ப உள்ள மூவியோட கிளாரிட்டி ஒட்டா இல்ல, அப்போ உள்ள மூவி கிளாரிட்டி ஒட்டா இருந்துச்சுன்னு ஆடியன்ஸோட ஃபீட்பேக் சொல்றாங்க. நீங்களே செக் பண்ணிக்கலாம். மங்காட்டா படையப்பா படங்கோட சார் ஓடிச்சுல வந்து 50 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. ஆமா, ஓடுது. ரிலீஸ் 60 கோடி கலெக்ட் பண்ணி. என்ன மக்கள் வந்து தியேட்டருக்கு வரதான் செய்யறாங்க. பாப்கார்ன் ரேட்டுக்காக மக்கள் தியேட்டருக்கு வராம இல்லவே. ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியல சாமி. 500 ரூபா தான் செலவு பண்ண முடியுங்கிற வர்றது இல்ல. அப்படியே இல்ல சார், 2000 ரூபாய் கூட எல்லாரும் வாங்குறாங்க சார். அது நீங்க நினைச்சிட்டீங்க படத்தோட குவாலிட்டி நல்லா இல்லன்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. மிடில் கிளாஸ் எல்லா படம் பார்க்குற ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரசிகர் படமே பார்க்கணும் கிடையாது. சினிமா ரசிகர்கள் என்பதே சகல படங்களையும் பார்க்கணும் நிறைய பேர் இருக்காங்க. பர்டிகுலர் ரசிகர்களை விட பொதுவா சினிமாவை ரசிக்கும் ரசிகர்கள் தமிழ்நாட்டுல அதிகம். எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, அவங்க தான் அதிகம். அவங்க ஏன் உள்ள வர்றதில்லை? நான் சொல்ல குறிப்பா ஃபேமிலியோட ஏன் வர்றதில்லை? ஃபர்ஸ்ட் ரீசன் 4 மடங்கு செலவு. அவங்களால முடியாது. நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு 4 படத்துக்கு 600 ரூபா செலவாகுதுன்னா 4 படத்தையும் பார்ப்பேன். நான் ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும்போது 1000 ரூபா செலவு 4 படம் பார்க்க முடியாது என்னுடைய வருமானத்துக்கு. நீங்க அதை யோசிக்கணும். அதுதான் உண்மை. தியேட்டருக்கு கிரௌடு வரும்னா உள்ள நுழைஞ்சோன்னே அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும், காஃபி கீபி சாப்பிடணும்னா அந்த ரேட்டை குறைங்க, ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருவான். அந்த கொடுக்குற 150 ரூபாய்க்கு எந்த படமும் குறைய இருக்காது. அதெல்லாம் சும்மா ஏன் வர்றதில்லைங்க தான் ரீசன் சொல்றேன். காஸ்ட் வந்து உள்ள விற்கிற பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப ஓவர் டிக்கெட்டை விட. அதனாலதான் ஃபேமிலியா வர்றதில்லை. ஜாலியா போனோம் போவான், 500 ரூபாய்க்கு 600 ரூபாய் செலவு பண்றோம், உள்ள தியேட்டருக்குள்ள போவான், எல்லா படத்துக்கும் போவான். ஆனால் சராசரி ஒரு ஏழைபாளையம் கூட ஒரு தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும்னா இந்த டிக்கெட் ரேட்டுக்கு நிச்சயம் வருவாங்க. உள்ள வந்து சாப்பிட்ற பொருள்னாலே வர்றதில்லை.